அதிகாரத்தை நீங்க தப்பா உபயோகிக்க சொல்லல. நீங்க சவுண்ட் விட்டது எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சவுண்ட் விடுறீங்க உங்க அதிகாரத்தை இது பண்ணிட்டு. நீங்க தான் டெலிட் பண்ணீங்க. எதுக்காண்டி டெலிட் பண்ணீங்க? அடுத்த வீட்டுல உள்ளதை எதுக்கு? அடுத்த வீட்டுல உள்ள ஃபுட்டேஜை டெலிட் பண்ண உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவங்க வீட்டுல இருந்து முதல்ல பறிச்சுட்டு வந்ததே தப்பு. புதன்கிழமை 1:30 மணிக்கு டைம் அளவுல வந்து வீட்டுக்கு அந்த வனிதா லேடி வந்து வீட்டுல வந்து கேட்ட திறந்து கதவு ஜன்னல் எல்லாம் அடிச்சு நொறுக்கி கதவெல்லாம் அடிச்சு நல்லா அடின்னு அடிச்சு நான் இருக்கும்போது என் பிள்ளையும் அவதூறா பேசி என்ன அவ்வளவு அசிங்கமா எவ்வளவு திட்ட முடியுமோ பச்சை எல்லாம் ஏசி திட்டிக்கிட்டு என் பிள்ளைய நல்லா இருக்க மாட்டா நீட்டு சாபம் போட்டுக்கிட்டு அப்படின்னு ரொம்ப அவதூறா போல நீ வெளியில வந்த கொன்றுவேன்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கிட்டுலாம் வெளியில வந்து நான் ஜன்னல் வழியா பார்க்கும்போது வந்தாங்க. நான் உள்ளேதான் இருந்தேன். நான் வெளியில வர முடியல. என்னால வந்தா என்ன கொல்லுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால வந்தது லேடி அந்த வனிதா மட்டும்தான் ஒரு ஆட்டோல வந்து இறங்குனாங்க. இதுக்கு முன்னாலேயும் சில டைம்ல போன் பண்ணி எடுத்தா என் குரலை கேட்டோன்னா கட் பண்ணிடுவாங்க. அப்படி சில நேரம் பேசும்போது நான் உன் மாப்பிள்ள கண உடல வாழையே விட மாட்டேன், உன் பிள்ளையும் வாழ விட மாட்டேன், எனக்குதான் அவன் வேணாம் நான் விட மாட்டேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவதூறா அதிக வாட்டி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு இது ஜன்னல் ஒவ்வொன்னையும் அடிச்சு நோக்கும்போது நான் வீட்டுல இருக்கேன். என்னால ஒண்ணுமே பண்ண வரல. நான் வந்தா என்ன பொருளுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தா நான் உள்ள போயிட்டேன். அந்த அடுத்த ஒரு 100க்கு அடிச்சு போன் பண்ணும்போது நம்ம ஆர்எம்இ ஸ்டேஷன்ல இருந்து கார்த்திகேச இன்னொரு போலீஸும் வந்து விசாரிச்சு இது பண்ணும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில போமான்னு என் வீட்டை நடலே இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கார்த்திகேசே தான் விசாரிச்சுட்டே இருந்தாங்க. கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணோன்னு வடசேரி மகளிர் காவல் நிலையத்துல இருந்து ஒரு எஸ்ஐயும் அங்க இருந்து ஒரு லேடி போலீஸும் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி வடசேரியை கூட்டிட்டு போயிட்டாங்க. திருப்பி அங்க போன பிறகு சொன்னாங்க நீங்க ஆர்எம்இல தான் போய் எஃப்ஐஆருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னா நாங்க திருப்பி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க இருந்து வீட்டுல இருந்து போகும்போதே கார்த்திகேசே அந்த லேடிய மகளிருக்கு அந்த காவல் அந்த போலீஸ் உள்ள அனுப்பி விட்டுக்கிட்டு கார்த்திகேசையும் கூடல நின்ன போலீஸும் வீட்டுக்குள்ள வந்து என் கேமரா பாக்ஸையும் என் கையில இருந்து செல்லையும் வாங்கிட்டு போயிட்டாரு. நாங்க பாத்துட்டு தருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு படவடா எல்லாம் பூச்சி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில நான் 10 மணிக்கு போகும்போது என் செல்லுல இருந்த அந்த கேமரால அந்த ஃபுட்டேஜை அப்படியே டிலீட் பண்ணிட்டு என் செல்ல என் கையில கொண்டு தராங்க. அப்ப நான் எனக்கு அதுல செல்லுல இருக்கக்கூடிய அவ்வளவு ஃபுட்டேஜும் எனக்கு வேணும். ஏன்னா என் பிள்ளைக்கு உள்ள ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாமே அந்த செல்லுல தான் இருக்கு. 3 நாள் அந்த செல்லு இல்லாம எந்த இதை என் பிள்ளை படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் அது பண்ண முடியாம அது என் பிள்ளை ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. வீடும் என் பிள்ளைக்கு பேர்ல இருக்க வீடு என் மாமனாரு என் பிள்ளைக்கு அந்த இடத்த கொடுத்து வீடு என் மாமனாரு வீட்டுல எழுதி கொடுத்துருக்காரு. என் பிள்ளைக்கு பேர்ல இருக்க வீடை தான் வந்து அடிச்சு நொறுக்குனது. என் பிள்ளை ரொம்ப 3 நாளா மன உளைச்சல் ஆளாகி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ஆஃபேலி எக்ஸாம். அதை கூட ஒழுங்கா அவளுக்கு படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு செல்ல வாங்கிட்டு வான்னு சொல்லி இன்னைக்கு கேட்டதுக்கு எல்லாம் டிலீட் பண்ணிட்டு தராங்க. கேட்டதுக்கு நான் தான் டிலீட் பண்ணேன். நீங்க என்ன செய்வீங்க கார்த்திக் எஸ் அவங்க மிரட்டி என் பேசுறாங்க ஸ்டேஷன்ல வச்சு. இவ்வளவு குற்றவாளிக்கு சப்போர்ட்டா அவங்க பேசுறாங்க. நாங்க இவ்வளவு பண்ணி எதுவுமே என்னோட கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் வீட்டுல மாட்டி இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன். எதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்கு இதுக்கு ஒரு தகுந்த நீதியை வழங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.